குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை கிரேவி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 4 பல் பூண்டுங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக. அதுக்கு நம்ம 4 முட்டை எடுத்துருக்குங்க. அந்த 4 முட்டையை வந்து நான் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம அழகாக இந்த மாதிரி உலர்ந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு முட்டையை ஒரு சைடு 4 பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மசாலா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முட்டை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் சேர்த்து விட்டுருணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் சாதம், தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு சாம்பாரோ ரசம் அந்த மாதிரிக்கு கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதை விட இதை எடுத்து வச்சுட்டு இந்த வாணலில் சாதத்தை போட்டு கலரி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போலவே இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இன்னொரு தடவை அந்த மாதிரி செய்யணும் தான் சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குங்க என் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஈஸியாகவும் இருக்கும். இது நல்லா மசாலாவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதில் நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்பிளாக செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், இதை ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து விட்டுடலாம். உடையாத மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அப்படியே அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே இதை எடுத்து வச்சுட்டு நான் இதில் சாதம் போட்டு கலரி சாப்பிட போகிறேங்க. சாதத்தை விட இட்லி தோசைக்கு தான் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கூட ஒரு 2 இலை கருவேப்பிலை இருந்தால் போட்டுருங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக சுவையாக அருமையாக ஒரு முட்டை டொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.